वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगदाम्पदी ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिचिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् लक्ष्मीपतेर्यतिपतेश्च दयैकदाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्दितार्थं भाक्यं प्रकाशयितु परमं रहस्यं संवादये सह शरणागतिमन्त्रसारः ஸ்ரீ பாஷ்யக்காரர் போன வாரம் அவருடைய அவதார உற்சவம் நடந்தது திருநக்ஷத்திரம். அதுக்கு சந்தர்ப்பமாக நமக்கு இந்த கத்தியத்திரயம் அமைஞ்சது. போன வாரத்துக்கு முன்ன சரணாகதி கத்தியம் பூர்த்தி பண்ணோம். சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம் படி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கத்தியம் சுவாமி தேசிகருடைய வியாக்கியானத்தோட. அப்போ சரணாகதி கத்தியத்துல கடைசியில மங்கள ஸ்லோகம் சொல்றாரு. அது எல்லா மங்கள ஸ்லோகத்தையும் நம்ம கடைசியில பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்ரீரங்க கத்தியம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 3 கத்தியம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்றேன். அதே பங்குனி உத்தரத்துல பெருமாள் தாயார் முன்னாடி முதல்ல சரணாகதி கத்தியம் பண்றேன். பெருமாள் சந்தோஷமா ஏத்துண்ட உடனே அந்த ரங்கநாதனுக்கு அப்படின்னு அச்சாரூபமா இருக்கிற பெருமாளுக்கு ஸ்ரீரங்க கத்தியம். அங்கிருந்து அவர் அந்த வைகுண்டத்தை காட்டேர் அப்படின்றதுனால அந்த வைகுண்ட கத்தியம் அப்படின்ற 3 கத்தியத்தையும் பண்றேன். அதுல சரணாகதி கத்தியத்தை பிருத்து கத்தியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், பெரிய கத்தியம். அதே இந்த ஸ்ரீரங்க கத்தியம் மித கத்தியம், சின்ன கத்தியம். அந்த சரணாகதி கத்தியத்துல சொன்னதுதான் இங்க திருப்பியும் இன்னொரு வாட்டி சாட்சியிருக்கேன். அதை இன்னும் சுலபமாக எல்லாருக்கும் தினமும் நம்ம ஸ்தோத்திரம் பாடம் பண்ண சொல்லலாம் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணலாம். அப்படிக்கு சுலபமாக இருக்க ரொம்ப 5 நிமிஷத்திலேயே முடிக்கிற மாதிரியாக ஸ்ரீரங்க கத்தியத்தை பண்றது. ஆனா அந்த சரணாகதி கத்தியத்தினுடைய அப்பேற்பட்ட அர்த்தத்தை இங்க சின்னதாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு. காரணம் என்ன? திருப்பியும் அதையே சொல்லுவானே அப்படின்னா பகவானுடைய குணங்களை திருப்பி திருப்பி சொல்றதுல அதுல ஒரு ஆனந்தம். அது இல்ல, அது மட்டும் இல்ல, சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரர் தயைக்க சிந்தோஹோ அப்படின்னு அப்பேற்பட்ட தயை கருணை உள்ளவர். நம்ம மேல இருக்கிற கருணையினால நம்மளும் அந்த பகவானுடைய குணங்களை திருப்பி திருப்பி சொல்லி ஆனந்திக்கப்படுறதுக்காக அவரும் இதை திருப்பியும் ஒரு வாட்டி நமக்கு அனுகிரகம் பண்றே. சுவாமி தேசிகனும் திருப்பி வந்ததே அப்படின்னு இல்லாம இங்கேயும் ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்றேன். அதுக்கு 3 காரணங்கள் முதல்ல எடுக்கிறேன். அதே கத்தியம் அதுக்கான சுலபமான அர்த்தங்கள் இங்க திருப்பி சொல்றே. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல பகுதா ஸ்ரோதவ்யம் பகுபிய ஸ்ரோதவ்யம் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. எப்பயுமே நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்கணும். ஒரே விஷயமாக இருந்தா கூட இந்த கத்தியத்திரயம் அப்படின்னா நம்ம இங்க உபன்யாசம் பண்றோம், வேற ஒருத்தர் பெரியவாவா வரைச்சா அவ இன்னும் அதிகமான அனுபவத்துல சொல்லுவா. அவாவாளுக்கு சுவானுபவம் இருக்கு. அவாவா ஆச்சாரியர்கள் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பா. நமக்கு சிலது தெரியும். அதனால ஞானம் அப்படின்றது ஒருத்தர் பூர்ணமா தெரியும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்தந்த ஆச்சாரியர்கள் ஆச்சரியமாக ஒவ்வொருத்தருடைய அனுபவம் அப்படின்றது விஸ்தாரமாக இருக்கும். அதுதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே ஏற்றம் என்ன அப்படின்னா, உபன்யாசத்திலேயோ காலக்ஷேபத்திலேயோ சொன்னா எங்க ஆச்சாரியர் இப்படி சாதித்தேர் அப்படின்னுவா. சுவாமி ஆளவந்தார் இப்படி சாதித்தேர், பாஷ்யக்கார் இப்படி சாதித்தேர், சுவாமி தேசிகன் இப்படி சாதித்தேர். எல்லாருடைய திருவுள்ளமும் ஒன்னாக இருந்தா கூட அந்த அனுபவிக்கிறது அப்படிங்கிறது பலவிதமாக இருக்கு. பலவிதமான அனுபவங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் நம்ம கேட்கும் பொழுது நமக்கே அந்த ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அனுபவமாக இருக்கு. அதனால பகுபிய ஸ்ரோதவ்யான்னு நிறைய பேர் சொல்றது ஒரே விஷயமா இருந்தாலும் ராமாயணமே இருந்தா கூட ஸ்ரீ பாஷ்யக்காரர் பெரிய நம்பிகள் திருமலை நம்பிகள் கிட்ட 18 வாட்டி கேட்டிருக்காரு அப்படின்னு. ராமாயணம் சாட்சாத் பாஷ்யக்காரர் ராமானுஜரோ எப்பேற்பட்ட மகாஜானி. குழந்தையிலேயே யாதவ பிரகாசரையே வாதம் பண்ணி ஜெயிச்சிருக்கார் அப்படிங்கும் பொழுது அவன் வேதாந்தத்துக்கெல்லாம் அர்த்தத்தை சரியான அர்த்தத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னா அப்ப ராமாயணம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். ராமாயணத்துக்கு அவ்வளவு ஆச்சரியமான அர்த்தங்கள் இருக்கு. அதனாலதான் 18 முறை சொல்றாரு. ஒவ்வொரு வாட்டி சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு விசேஷ அர்த்தத்துல சொல்றாரு. முதல்ல இப்ப ராமாயணம் சரணாகதி சாரம் அப்படின்னு எடுத்திருந்தா அந்த சரணாகதி சாரம் அப்படின்ற தத்துவத்தை வச்சு பூர்த்தியா ஒரு வாட்டி சொல்றாரு. அதுக்கு அடுத்தது அப்படி 18 ரகசியங்கள் சொல்றார். ஒரு வருஷ காலம் அப்படின்னா கேட்டவரும் மகாஜானி, சொல்றவரும் மகாஜானி இருந்தா கூட அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. ஆச்சாரியர் மூலமாக தெரிஞ்சுக்கணும், அவ்வளவு அனுபவங்கள் இருக்கு அப்படின்றது.
அப்புறம் பகுதா ஸ்ரோதவே, நிறைய வாட்டி கேட்கணும், நிறைய பேர்கிட்ட கேட்கணும், நிறைய வாட்டி கேட்கணும் அப்படின்னு. அதனாலதான் இந்த கத்தியத்திரயம் மூணுமே சொல்றேன். மூன்று விஷயமும் ஒன்னாக இருந்தா கூட அந்தந்த இடத்துல இந்தந்த இடத்துல அனுபவங்கள் வெவ்வேறாக இருக்கு. அதனால காரிய காரணம் அப்படின்னு காரே கருணை ராமானுசகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்பேற்பட்ட கருணை அவருக்கு நம்ம கிட்ட எப்பயுமே பகவானுடைய குணங்கள்ல ஈடுபடணும் அப்படின்னு தான் இந்த குணங்களை திருப்பி சொல்றேன் அப்படின்னு. பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணும் பொழுதே ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர் அங்க வந்து ஸ்ரீபாஷ்யம் பண்ணிட்டு, ஆனா கூட என்னன்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகா ஞானம் வேண்டும். நிறைய தர்க்கங்கள் நம்ம முதல்லயே படிச்சிருக்கணும், நியாயம் படிச்சிருக்கணும், சம்ஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், வியாக்கரணம் தெரிஞ்சிருக்கணும். அதுல எல்லா பேசிக்கும் தெரிஞ்சாதான் ஓரளவுக்கு பாஷ்யக்காரருடைய பூர்த்தியா அவர் சொல்லக்கூடியது நம்ம புரிஞ்சுக்கலாம். மேலோட்டமா புரிஞ்சா கூட அதனுடைய உள்ள அர்த்தம் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா இவ்வளவு முன் காலக்ஷேபம் முன்னாடியே நம்ம வந்து சாதாரண சம்ஸ்கிருதத்துல வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது புரியும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா பரம அனுகிரகத்தோட அதே சூத்திரங்களுக்கு 3 தடவை பண்றாரு. முதல்ல ஸ்ரீபாஷ்யம், அதுக்கப்புறம் வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் அப்படின்னு. வேதாந்த தீபத்துல இன்னும் சுலபமாக புரியும்படியாக கொஞ்சமா பண்றது. சாரம் அப்படின்னா ஒவ்வொரு சூத்திரத்தையும் இதுதான் சாரம் அப்படின்ற மாதிரி எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப என்ன அப்படின்னா மகா ஞானிகளுக்கு அப்படின்னு, ஏன்னா கேட்கிறவா வந்து அவாவாளுடைய ஞானம் இருக்கும் இல்லையா? எல்கேஜி குழந்தைக்கு சொல்றதுக்கும் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு சொல்றதுக்கும் டீச்சர் ஒரே டீச்சராக இருக்கலாம். ஆனா சொல்ற விதம் வேறையாக இருக்கும். அதனால படிப்படியாதான் சொல்லி தரணும் அப்படின்னு அவர் எப்பேற்பட்ட அனுகிரகம்னா இப்பேற்பட்ட எல்லாரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா பிரம்மசூத்திரத்துக்கு. ஆனா இந்த மாதிரி பண்ணதில்லை. அப்ப வந்து தீபம்னும் சாரத்தை மட்டும் எடுத்து அழகா சொல்றது தீபம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் புரிஞ்ச வாளுக்கு, இதுவையும் புரிஞ்சின்ற வாளுக்கு ஸ்ரீபாஷ்யம். அதே மாதிரி நம்மளும் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல சாரத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் தீபத்தை தெரிஞ்சுட்டு ஸ்ரீபாஷ்யம் படிச்சா நமக்கு இன்னும் உள்ளர்த்தங்கள் விசேஷமாக புரியும். அதே மாதிரிதான் கத்தியத்திரயத்திலையும் 3 கத்தியமாக பண்றார். ஆனா அதனுடைய குணங்கள் பகவானுடைய குணங்களை தான் ஆச்சரியமா விவரிக்கிறார். அதுக்கப்புறம் 2வது காரணம் என்ன அப்படின்னா துவயார்த்த அனுசந்தானேன ரசிகேன பாகவத பாஷ்யக்காரேன அப்படின்னு சுவாமி தேசிகன் எடுக்கிறார். துவயார்த்த அனுசந்தான, அவருக்கு துவய மந்திரம்னா அவ்வளவு பிடிக்குமாம். திருப்பி திருப்பி, ஏன்னா துவய மந்திரத்துக்கு எப்ப சொல்லணும் எப்ப சொல்லக்கூடாது அப்படின்ற நியமம்லாம் கிடையாது. தீர்த்தா மாடிட்டு தான் சொல்லணுமா, அப்புறம் வந்து சங்கல்பம் பண்ணிட்டு தான் சொல்லணுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. துவய மந்திரம் எப்ப வேணா எல்லாரும் சொல்லலாம். ஆனா என்னன்னா முதல்ல ஆச்சாரியன் கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிருக்கணும். சரணாகதி பண்ணும் பொழுது பிரபத்தி பண்ணும் பொழுது ஆச்சாரியர் நமக்கு துவய மந்திரத்தை உபதேசம் பண்றாரு. அஷ்டாட்சரி மந்திரம், துவய மந்திரம், சர்ம சுலோகம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது எப்ப வேணா அனுசந்தானம் பண்ணலாம். ஏன்னா கெட்டிமா சொல்லக்கூடாது, நம்ம மனசுல எப்பயும் அனுசந்தானம் பண்ணக்கூடிய மந்திரம். அதனால அதை ஒரு ரசிகராக இருக்கிறதுனாலையும் பாஷ்யக்காரர் இப்ப இங்க ஸ்ரீரங்க கத்தியத்திலையும் சொல்ல போறது என்ன அப்படின்னா துவய மந்திரத்தினுடைய அர்த்தங்களை தான். ஏற்கனவே அங்க சரணாகதி கத்தியத்திலையும் விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். அதையே இன்னும் சுருக்கமாகவும் ஆச்சரியமாகவும் இந்த இடத்துல திருப்பியும் சொல்ல போறாரு. ஏன்னா அவருக்கு அப்பேற்பட்ட பிடிச்சிருக்கிறதுனால துவயார்த்த அனுசந்தான ரசிக்கேன அப்படின்னு துவயா மந்திரத்தை சொல்றதுக்கு ரசிகராக இருக்கே அப்படின்னு. அதுல ரகசத்திரிய சாரத்திலே சுவாமி தேசிகன் ஒரு உதாரணத்தை எடுக்கிறார். எப்படின்னா கூரத்தாழ்வார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சுவாமி பாஷ்யக்காரருடைய சிஷ்யர். அவரும் மகாஜானி, ஸ்ரீ பாஷ்யக்காரரோட வயசுல பெரியவர். ஆனா கூட அப்பேற்பட்ட பக்தி பாஷ்யக்காரர்கிட்ட உண்டு, ஒரே மகாஜானி. ஆனா கூட கூரத்தாழ்வார் வந்து அவர் முதல்லயே வைகுண்டத்துக்கு நம்ம இங்கேருந்து வைகுண்டத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு கடைசி காலம் சரம திருமேனியா இருக்கும்போது ஸ்ரீ பாஷ்யக்காரரே வந்து அவர் காதுல துவயமந்திரத்தை சொன்னார் அப்படின்னு ரகசத்திரிய சாரத்துல சுவாமி தேசிகன் எடுக்கிறார். அப்ப சிஷ்யர்கள்லாம் நினைச்சாலாம், ஆஹா எப்பேற்பட்ட பாக்கியம், ஒரு சிஷ்யர் கடைசி காலத்துல ஆச்சாரியரே வந்து தன்னுடைய காதுல துவயமந்திரம் சொல்றாரு அப்படின்னு. எதுக்கு அப்ப குருத்தாழ்வார் வைகுண்ட பிராப்திக்காகவா அப்படின்னா பாஷ்யக்காரர் சொல்றாரு அதுக்காக இல்ல. ஏன் அப்படின்னா நமக்கு தான் சரணாகதி ஆயிடுத்து, கடைசி காலத்துல திருப்பியும் வந்து ஆச்சாரியர் துவயமந்திரன் சொன்னாதான் சரணாகதி அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சிட போறா. அதனால அப்படி கிடையாது. குருத்தாழ்வாருடைய சரணாகதி எப்பயோ ஆயிடுத்து. அதனால தேகாவசானே முக்தி சியாத், அவருக்கு என்னைக்கு இந்த சரீரத்தை விட்டு இந்த பிராணம் போறதோ அன்னைக்கே அவருக்கு மோட்சம். இருந்தா கூட துவயமந்திரம் சொல்றதுன்னா கூரத்தாழ்வார் அப்பேற்பட்ட ரசிகராக இருக்கார் அப்படின்னு. அவர் பத்தி தெரியாதா? ஆழ்வான் பிரகிருத்தியா,
அறிவீரோ அப்படின்னு கேட்கிறாரு. ஆழ்வாரை பத்தி தெரியாதா? அவர் காதெல்லாம் அந்த கடைசி காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு. அந்த நாக்கெல்லாம் வறண்டு போகிற சமயத்துல அவருக்கு ஒரு தேன் குத்துறா மாதிரி இருக்கணும் அப்படின்னா, காதால அந்த துவயமந்திரத்தை கேட்டாலே அவரால சொல்ல முடியாது இல்லையா? ரொம்ப கடைசி காலம் அப்படிங்கும்போது அவரால சொல்ல முடியல. இவா சொன்னா அவருக்கு அர்த்தம் புரியும். அந்த மனசு, அந்த அந்த மைண்ட் இன்னும் இருக்கு இல்லையா? அந்த எப்ப ஒரு அர்த்தானுசந்தான அர்த்தத்தோட நம்ம துவயமந்திரத்தை சொன்னா இன்னும் அனுபவம் அதிகமா இருக்கும். அர்த்தம் தெரியாம சொன்னா நமக்கு வந்து அதனுடைய பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அர்த்தம் தெரியாம சொன்னாலும் பலன் உண்டு. அர்த்தத்தோட சொன்னா அனுபவமாக இருக்கும் அப்படின்னு. இப்ப நம்ம கத்தியத்திலையும் சொல்றோம். சொல்றதே ஒரு அழகுதான். அர்த்தம் தெரியாம சொன்னாலும் அதனுடைய பலன் உண்டு. அர்த்தம் தெரிஞ்சு சொன்னா என்னன்னா நமக்கு அப்படியே கண்ணுல ஜலம் வருது இல்லையா? ஒவ்வொன்றும் நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது அனுபவமாக நம்ம சொல்றோம் அப்படின்னு. அப்போ அவர் அப்பேற்பட்டவருக்கு சொன்னா அந்த நாக்குல தேன் ஊறுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆழ்வார் பிரகிருதி அறிவீரோ அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பாஷ்யக்காரர் அங்க சொன்னேர். அப்படின்னா சிஷ்யருக்கே அவ்வளவு பெரிய ஆச்சரியமான அந்த துவயமந்திரத்துல இஷ்டம் இருந்தா ஆச்சாரியருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது இங்க ஒரு இடத்துல தெரியுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு இடத்துல ஒரு சின்னவர் மகா ஞானியாக இருக்கிறவர் பாஷ்யக்காரர் கிட்ட வந்து கேட்டாராம், துவயமந்திரத்துக்கு ஏன் அப்பேற்பட்ட பெருமை? பெருமை மந்திரத்திலேயே மந்திர ரத்னம் அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா துவயமந்திரத்தை தான். அஷ்டாட்சரி மந்திரத்தோட துவயமந்திரம் இன்னும் வசத்தி. காரணம் என்னன்னா தாயார் பெருமாளுமாக நம்ம சேர்த்து சொல்றதுனாலையும் உபாய உபேயம் ரெண்டும் அதிலேயே இருக்கிறதுனால தாயார் பெருமாள் சேர்த்து சொல்றேன், அதுதான் அங்க ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படின்னு. அப்போ அதோட விசேஷம் அப்படின்னும் பொழுது அப்ப கேட்டாராம், அப்ப என்ன இதே மாதிரி ஒரு மந்திரத்தை நான் பண்ணிட முடியாதா அப்படின்னு அவர் கேட்கிறார் சின்னவர் பாஷ்யக்காரர். இப்போ பாஷ்யக்காரர் சொல்ற கண்டிப்பா பண்ணலாம். உங்களுடைய ஞானத்துக்கு ஒரு மந்திரம் என்ன, இதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய 10-15 மந்திரங்கள் கூட பண்ணலாம். ஆனா அதுக்கு துவயமந்திரத்தினுடைய பெருமை வருமா அப்படின்னா வராது. ஏன் அப்படின்னா என்னுடைய ஆச்சாரியரான ஆளவந்தார் அதை ஜபிச்சிருப்பாரா? ஏன்னா துவயமந்திரத்தை எத்தனை பேர் எத்தனை வாட்டி அவ எப்படி ஒரு தபஸ் பண்றாளோ அப்படி அத்தனை வாட்டி சந்தியாவந்தனங்கள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு துவயமந்திரத்தை அனுசந்தானம் பண்றா இல்லையா? அப்ப எங்க ஆச்சாரியர் ஆளவந்தார் நாதமுனிகள் அவெல்லாம் சொல்லலையே, முன்னாடி இருக்கவா. அப்போ நம்ம ஒண்ணு புதுசா பண்றது அப்படின்றத விட இத்தனை பேர் அதை அனுஷ்டானத்துல வச்சுண்டா அப்படின்றதுதான் முக்கியம். அதனாலதான் புது புது ஸ்தோத்திர பாட்டங்கள் நிறைய பேர் இப்ப பண்றா. ஆனா அதையே நம்ம அனுசந்தானம் பண்றது இல்லை. சுவாமி தேசிக ஸ்தோத்திர பாட்டங்களோ, ஆளவந்தார் பண்ண ஸ்தோத்திர பாட்டங்கள், பராசர பட்டர் கூரத்தாழ்வார் பண்ண ஸ்தோத்திர பாட்டங்கள்னா எத்தனை 750 வருஷம் 1000 வருஷமாக எத்தனை மகான்கள் அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருப்பா, எத்தனை மகான்கள் அதை திருப்பி திருப்பி சொல்லியிருப்பா. மந்திரத்தை சொல்ல சொல்ல மந்திரத்துக்கே பலம். அப்படி ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அந்த ஸ்தோத்திரம் அதனுடைய பலன் நமக்கு இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனாலையும் அத்தனை பெரியோர்கள் அதை திருப்பி திருப்பி சொன்னதுனால அந்த மந்திரத்துக்கும் பெருமை அவளுக்கும் பெருமையாக இருக்கிறதுனாலையும் அப்ப துவயமந்திரத்தை எத்தனை பேர் எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருப்பாளோ அதனால துவயமந்திரத்துக்குடைய பெருமை அதிகம். அதே அர்த்தத்தோட நம்ம ஒரு மந்திரம் பண்றோம் அப்படின்னா பண்ணலாம், ஆனா அதுக்கு அப்பேற்பட்ட அந்த இது இருக்காது. அப்படி அப்பேற்பட்ட அந்த துவயமந்திரத்தை பிடிச்சி சொல்றேர் அப்படின்னும் அவருக்கு அனுசந்தானம் பண்றதுனால இந்த அர்த்தங்களை திருப்பியும் துவயமந்திரத்தினுடைய அர்த்தங்களை ஸ்ரீரங்க கத்தியமாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் 2வது முறையாக நமக்கு அனுகிரகம் பண்றார். தைக சிந்தோகோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல முதல்ல ஒரு ஸ்லோகம் வருது, அது வந்து கத்தியத்தினுடைய ஸ்லோகம் இல்லை, அது மங்கள ஸ்லோகமாக சிதச்சித் பரதத்வானாம் தத்வ யதார்த்த வேதினே ராமானுஜாய முனையே நமோ மம கரியசே அப்படின்னு சிதச்சித் பரத்வம் அப்படின்னு 3 தத்துவங்கள். சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்றது தான் நம்ம சம்பிரதாய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 3 தத்துவங்கள். அத்வைத்த மதத்துக்கு ஒரே தத்துவம் தான், ஒரே தத்துவம் பரபிரம்மம், அவ்வளவுதான், ஒரே தத்துவம் தான். துவைத்த மதத்துக்கு 2 தத்துவம், ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அப்படின்னு. நமக்கு 3 தத்துவம், சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அப்போ சித் அச்சித் ஈஸ்வரன் காரணம் என்ன அப்படின்னா அச்சித்துனா ஞானம் இல்லாதது, சித்துனா ஞானம் உடையது, நம்ம ஜீவாத்மா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? இந்த சரீரம் இந்த லோகம் இதெல்லாம் அச்சேதன வஸ்து. 2த்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியவன் சாட்சாத் பகவான் பரபிரம்மம் அப்படின்றவர் 3வது தத்துவம். அப்பேற்பட்ட தத்துவத்தை யதார்த்த வேதினி அப்படின்னு வேதாந்தத்துல சொல்லும்படியாக எப்பேற்பட்ட ரிஷிகள் பராசரர் வியாசர்கள் அவள்லாம் அனுகிரகிச்சபடி அவளுடைய திருவுள்ளத்துக்கு ஏத்தபடி யதார்த்தமாக நமக்கு அர்த்தத்தை கொடுத்தார் பாஷ்யக்காரர். அவரா ஒண்ணு சொன்னது இல்லை, விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தம்ன்றது ஏற்கனவே இருந்தது. அவர் அதை வந்து அதன் மூலமாக வியாக்கியானம் பண்ணி பாதராயணர் வியாசர் தான சூத்திரங்கள் எழுதினேர்.
அவருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அதெல்லாம் தெரிஞ்சுண்டு இந்த தத்துவங்களை நமக்கு எடுத்து கொடுத்தபடியினாலேயும் அதை ஸ்தாபிச்சபடியினாலேயும் அவர் தரிசன ஸ்தாபகர். அப்பேற்பட்ட ராமானுஜாய முனையே நமோ மம கிரியசே அப்படின்னு அவரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்பேற்பட்ட இது ஆரம்பிக்கிறேன். கத்தியத்துல சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதம் क्लेश कर्माद्यशेष दोषा संस्पृष्टम स्वाभाविक नवदिकादिशय ज्ञान बल ऐश्वर्य वीर्य शक्ति तेजसौशील्य वात्सल्य मार्दवार्जव सौहार्द साम्य कारुण्य माधुर्य गांभीर्य औदार्य चातुर्य स्थैर्य धैर्य शौर्य पराक्रम सत्य काम सत्य संकल्प कृतित्व कृतज्ञता संख्येय कल्याण गुणगण उमहार्नवम அப்படின்னு முதல்ல குணகணங்கள் அப்படின்னு இப்பேற்பட்ட குணங்கள் சொல்றேன். ஏற்கனவே பார்த்த குணங்கள். இதுல முக்கியமாக என்னன்னா ஸ்ரீரங்க கத்தியத்துல 3 காண்டமாக முதல்ல பிரிக்கிறேன். கத்தியத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, 3 கத்தியமாக முதல்ல பிரிச்சுக்கிறேன். அதுல 2த்துல துவயமந்திரத்தினுடைய அர்த்தங்கள், முதல் 2த்துல துவயமந்திரத்தினுடைய அர்த்தங்கள். அதுல முதல் இது என்னன்னா, முதல்ல துவயமந்திரத்துல என்ன இருக்கு, உபாயம் உபேயம். முதல் துவயமந்திரத்துல 2 இருக்கு இல்லையா, முதல் வரி 2வது வரி. முதல்ல இருக்கிறது உபாய திசையை சொல்றது, நம்ம எப்படி பகவான சரணாகதி பண்ணணும்னு. சரணாகதி பண்ணவுன்னு நமக்கு கிடைக்கிற பலன், நித்திய கைங்கரியத்தை பலனாக சொல்றது 2வது. அதுதான் பூர்வ பாகம் உத்தர பாகம் அப்படின்னு சொல்லுவா. பூர்வன்னா முதல் பாகம், 2வது பாகம். அந்த ஆனா இங்க சொல்லும் பொழுது முதல்ல உபாய தசையை எடுத்து சொல்றேன். உபாய தசையை முதல்ல எடுத்த உடனே பல தசையை சொல்றேன். 2வதாக உபாய திசையை சொல்றேன். போன இதுல பார்க்கும்பொழுது மாத்தி சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல முதல்ல, ஏன்னா முதல்ல பலன் நம்மளவா மனுஷர்கள் எப்பயுமே பார்த்தா, இப்ப இந்த யஜ்ஞங்கள்லாம் பண்ணி இந்த பலன் வரும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பலன் வரும்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. பலனை சொன்னாதான், இத படிச்சா உனக்கு கார் வாங்கி தர அப்படின்னு சொன்னாதான் அதுக்கான தயார் நம்ம பண்றோம். அதுக்காகவாது இந்த நித்திய கைங்கரியத்துல ஒரு ருச்சியாக உண்டாக்கணும் அப்படின்னு முதல்ல அந்த பல தசையை சொல்லி, அப்ப பல திசையை நமக்கு சொல்லிட்டு ஞானம் எப்பயுமே எப்படி வரும்னா பலனை தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த இப்பேற்பட்ட பலன் இருக்கே, அப்ப இதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் வரும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல பக்தி யோகம், சரணாகதி அப்படின்ற சில உபாயங்கள்லாம் இருக்கும் பொழுது அப்ப நம்ம அதுல எது நம்மளால சுலபமாக பண்ண முடியும் அப்படின்ற அதுல ஒரு புத்தி போகும், அதுல நம்ம பண்ணுவோம். அதனால முதல்ல இந்த இடத்துல பல திசையை எடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் 3வதுல அந்த அந்த சரணாகதி பண்றதுக்கான மகா விசுவாசம், சரணாகதியுடைய அங்கங்கள்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் 2 புராண ஸ்லோகங்கள், பிரமாண ஸ்லோகங்கள் சொல்லி கடைசியில பகவானுடைய திருநாமங்கள்லாம் சொல்லி சில வாக்கியங்களை சொல்லி அவர் முடிக்கிறார். ஆச்சரியமா, இன்னும் சுலபமா. திடீர்னு சில பேருக்கு திருவாராதனத்துல நித்தியமே கத்தியத்திரியம் சொல்லணும். இன்னைக்கு மட்டங்கள்ல பெரிய திவ்ய தேசாதிகள்ல சில இடத்துல எல்லாம் இன்னைக்குமே காத்தால சொல்றான். அகோபில மட்டம், பிரகால மட்டம்லாம் உண்டு, கத்தியத்திரியம் காத்தாலே சொல்றது வழக்கம். அது கூட சொல்லாம முடியாத ஸ்ரீரங்க கத்தியமாவது சொல்லணும். அது ரொம்ப சுலபமாக அத்தனை அர்த்தங்களையும் அடக்கி கொடுத்துடுறேன். சில பேர் அதுவும் முடியல, கிரகத்துல ஆத்துல எல்லாம் ஆபீஸ் போகணும்னு நினைக்கிறவா என்ன பண்ணுவான்னா ஞாச தசகம், சுவாமி தேசிகன் பண்ண ஞாச தசகம், அதுவும் இந்த சரணாகதி தாத்பரியமாக, இந்த கத்தியத்தினுடைய தாத்பரியமாக அமைஞ்சிருக்கு ஞாச தசகம் சொல்லுவா. அதனால நித்திய ஆராதனத்திலேயே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இப்படி அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட இந்த கத்தியம் இதுதான் நமக்கு பூர்த்தியான பிரமாணம். இதை தெரிஞ்சிருந்தாலே, இதுல இருக்கிற அர்த்தங்கள் விசேஷங்கள்லாம் தெரிஞ்சிருந்தாலே நமக்கு சம்பிரதாய விஷயம், ஸ்ரீ பாஷ்யக்கார சம்பிரதாயத்தை நமக்கு பூர்த்தியாக அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துரும் முடியும். அப்படி இத சொல்றேன். இப்போ சுவாமி சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதம் அப்படின்றதே ஒரு விசேஷமான அர்த்தங்கள். இதுவே நம்ம சம்பிரதாயம், நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பூர்த்தமாக சொல்றது. சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன, சேத்தனா அச்சேத்தன நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 தத்துவங்கள், சேத்தன அச்சேத்தன அப்புறம் பரபிரம்மம் அப்படின்னு. ஆத்மா பரபிரம்மம் அப்படின்றது ஒன்னே அப்படின்னு அத்வைத்த மதம். அவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த அஜ்ஞானம் இருந்ததுனாலதான் நம்ம இப்படி இருக்கோம். நம்மளுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா நம்மளே பரபிரம்ம ஸ்வரூபமாக ஆயிடுவோம் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஞானம் வரணும். இதெல்லாம் என்ன மாயை அப்படின்னும், ஜெகத் மாயை அப்படின்னும், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே நம்ம பரபிரம்மத்தோட சேர்ந்துருவோம் அப்படின்றது அவளுடைய தத்துவம்.
ஆனா நமக்கு நம்மளுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, வைகுண்டத்துல போனா கூட நம்ம பரபிரம்ம சுரூபமாக ஆயிடுவோம்னு அர்த்தம் கிடையாது. அப்பேற்பட்ட பரபிரம்மமான பகவான் கிட்ட கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்ற அர்த்தத்தை நமக்கு எடுத்துக்காட்டு. அதனால இத சேத்தன அச்சேதன வஸ்துக்கள், அச்சேதன வஸ்துக்கள் அப்படின்றதுதான் சைத்தன்யம் அப்படின்றது ஞானம் இருக்கிற வஸ்து. ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிடலாமா மாமா? என்ன அடியன்? வீரராகவன் மாமா மியூட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப சேத்தன வஸ்துக்கள் அப்படிங்கும் பொழுது ஞானம் இருக்கக்கூடிய வஸ்துக்கள். அச்சேதன வஸ்துக்கள் அப்படின்றது ஞானம் இல்லாதது. இப்ப நம்ம உடம்புலயே பார்த்தா சரீரம் அப்படின்றது அச்சேத்தனம். எப்ப இந்த பிராணம் போயிடுத்தோ, இந்த ஆத்மா நம்மளை விட்டு போயிடுத்தோ, இதனால ஒண்ணுமே தெரியாது. அதே மாதிரி இந்த சேத்தன வஸ்துக்கள்ல இந்த லோகம், இந்த பகவான் வந்து இந்த பிரகிருதி எல்லாம் அந்த மண்டலத்தை கொடுக்கிறார். அங்க நம்ம வந்து இந்த சரீரத்தை எடுத்துட்டு இதெல்லாம் அனுபவிக்கிறோம். அதெல்லாம் அச்சேதன வஸ்துக்கள் ஆயிடுது. இந்த மனுஷர்கள், இந்த மிருகங்கள், இதெல்லாம் அந்த ஞானம் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே சேத்தனமாக ஆயிடும். மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் அச்சேத்தனமாக ஆயிடும். கல்கள், மரத்துல கூட சில இது இருக்குன்னு சொல்றா அந்த மாதிரி. அப்போ சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன அப்படின்றதுலயே இவ்வளவு சொல்றேன். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுவாதீனம் அப்படின்னா சுவாதீனமா இந்த சேத்தன வஸ்துக்கள் அத்தனையும் பகவான் அப்படின்னு உபாய திசை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? நாராயணன் அப்படின்னு. நாராயணன் அப்படின்னா என்ன? நாரனுக்கெல்லாம் அயனங்கள் அப்படின்னு அவன்தான் ஆதாரமாக இருக்கான். சேத்தன வஸ்துக்களுக்கு ஆதாரமாக இருக்கான் அப்படின்னு. சுவாதீன அப்படின்னா ஆதாரமாக இருக்கான். இது அத்தனையுமே அவனுடைய சரீரம் அப்படின்னும், சரீரத்தினாலேயும் அவருக்கு நம்ம சம்பந்தம் உண்டு அப்படின்னா இந்த லோகம், இந்த ஜகத்து அத்தனையுமே பகவானுடைய சரீரம் அப்படி. அது மாதிரி சங்கல்பத்தினாலேயே இத்தனையும் அவன் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு. அப்போ இதுல பார்த்தா சித் அப்படின்னா ஜீவாத்மா, அச்சித் அப்படின்னா அச்சேதன வஸ்துக்கள். இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுதே ரெண்டாக பிரிச்சிடும். அதனாலதான் பரமாத்மா அப்படின்றது பகவானும், ஜீவாத்மா அப்படின்னு பிரிச்சிடும். இந்த ஜீவாத்மாலேயே 3 இருக்கு. அதனாலதான் திரிவித சேத்தன, மூன்று விதமான சேத்தனங்கள், 3 விதமான அச்சேத்தனங்கள். 3 விதமான சேத்தனங்கள் அப்படின்னா, நம்ம முதல்ல இந்த சம்சாரத்துல இருந்துட்டு புண்ணிய பாபத்தினால பிறந்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்மெல்லாம் வந்து பத்தர்கள் கர்ம வசத்தினால இருக்கும். அதே சரணாகதியோ பக்தியோகமோ பண்ணி மோட்சத்துக்கு போயிட்டா முக்தர்கள். இந்த பூமியில தான் இருந்தான், ஆனா மோட்சத்து பகவானுடைய அனுகிரகத்தினால மோட்சத்துக்கு போயிட்டேர் அப்படின்றதுனால முக்தர்கள். நித்தியர்கள் அப்படின்றவா நித்திய சூரிகளான அனந்தகருட விக்ஷசேனாதிகள் தான் நித்தியர்கள், நித்திய சூரிகள். அவ வந்து நம்மள மாதிரி கர்மவசத்தினால இங்க பிறக்கல. அனாதி காலமாக பகவான் அனாதி காலமாக இருக்கேர். அவ பகவான் முதல்ல வந்தேரா அப்படின்னு சொல்ல, எப்ப வந்தேர், அவருக்கு எப்ப அவதாரம் பிறப்பு அப்படின்றது கிடையாது. பரபிரம்மம் அனாதி காலமாக இருக்கு. நம்ம வந்து எப்படின்னா, ஒரு விதை வந்துதான் விதையில இருந்து மரம் வருது, மரத்துல இருந்து விதை வருது. எது முதல்ல வந்ததுன்னு சொல்லவே முடியாது. அப்படி அது அனாதி காலமாக வந்துட்டே தான் இருக்கு. அப்படிதான் பகவான் அனாதி காலமாக இருக்கு. அவர் கூடவே இந்த நித்திய சூரிகள் இருந்து எப்பயுமே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அதனால முக்தர்களுக்கும் நித்திய சூரிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப நம்ம போய் சரணாகதி பண்ணி மோட்சத்துல நித்தியர்களுக்கும் நமக்கும் சமமான நிலை, அப்படிதான் பகவான் அனுபவிக்கிற திசையில இருந்தா கூட வித்தியாசம் என்னன்னா, அவ அனாதி காலமாக இருக்கா. நம்ம இந்த பிரகிருதி மண்டலத்தில இருந்து சரணாகதி பண்ணி அங்க போயிருப்போம் அப்படின்னு. அப்படி சுவாதீன திரிவித சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம். ஒவ்வொன்றுத்துக்குமே ஸ்வரூபம், ஸ்திதி, பிரவருத்தி அப்படின்னு 3 உண்டு. ஸ்வரூபம்னா வஸ்து ஸ்வரூபம், பார்க்கச்ச நமக்கு தெரியுது இல்லையா, அதனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு. ஸ்திதினா தொடர்ந்த நிலை, எப்பயுமே அது அப்படி இருக்குமா? இப்ப தண்ணி இருக்கு, அது ஒரு ரொம்ப சுட பண்ணா அது கேஸாக ஆயிடுது, அது ரொம்ப கூலிங்ல வச்சா அது வந்து ஐஸாக ஆயிடுது. அப்படின்றதுனால இதனுடைய பிரவருத்தி வந்து ஸ்திதி வந்து மாறிட்டே இருக்கும். ஜீவர்கள் இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம், மாறிட்டே இருக்கும். அப்படி ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி அப்படின்னா அது செயல்பாட்டு, அதனுடைய செயல்பாட்டுகள் என்ன அப்படின்றதெல்லாம் இங்க சொல்றேன். அப்படி பார்க்கும் பொழுது அச்சேத்தன வஸ்துக்கள் வந்து 3 இருக்கு. திரிகுணம் அப்படின்னு சொல்றோம். சத்வரஜஸ் தமசு சேர்ந்தது. இந்த லோகம், பிரகிருதி, நம்மளுடைய சரீரம் இதெல்லாமே பார்த்தோம்னா திரிகுணத்தினால செய்யப்பட்டது. சத்வ ரஜஸ் தமஸ் அப்படின்னு. சிலதுல சத்துவ அதிகமா இருக்கும், சிலதுல தமஸ் அதிகமா இருக்கும், சிலதுல ரஜஸ் அதிகமா இருக்கும்.
ஆனா 3 கலந்ததாகத்தான் இருக்கும். அது ஒரு திரிகுணம் அப்படின்றது ஒரு அச்சேதன வஸ்து. இன்னொன்னு என்னன்னா சுத்த சத்துவம் அப்படின்னு ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல இருக்கிறது சுத்த சத்துவம். இப்போ நம்ம மோட்சம் அடையும் போது இந்த சரீரத்தை திரிகுணத்தினால பண்ணக்கூடிய இந்த சரீரத்தை விட்டு விரஜா நதியில போய் தீர்த்தாம ஆடின உடனே அங்க நமக்கு இன்னொரு ஒரு சரீரம் வரும். அதுதான் சுத்த சத்துவமான சரீரம், அப்ராக்கிருத சரீரம் அப்படின்னு. அதுக்கு அழிவே கிடையாது. அந்த சரீரமே ஞானஸ்வரூபம். சுத்த சத்துவம்னாலே ஞானஸ்வரூபம். இப்ப ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல இருக்கிற கல் மண்டபங்களும் இங்க நம்ம பாக்குற வீடுகளும் வேற. அந்த கல் மண்டபங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மண்டபங்களே ஞானமுடையது. அந்த 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 சுத்த சத்துவமானது அது எப்படி வேணா தன்னை மாத்திக்கும். கைங்கரியத்துக்காக, பகவான் கைங்கரியத்துக்காக மனுஷ ரூபத்திலையும் இருக்கலாம், யானை ரூபத்திலையும் இருக்கலாம், கம்ப ரூபத்திலையும் இருக்கலாம். அதுக்கு என்ன எப்படி மாத்திக்கணுமோ அப்படி மாத்திக்கும். அப்புறம் காலம் அப்படின்றது ஒரு அச்சேதன வஸ்து. காலம் அப்படின்றது எப்பயுமே இருக்கு இல்லையா, இன்னைக்கு என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்தது அப்படின்னு இந்த காலச்சக்கரம் அப்படின்றது இருந்துட்டே தான் இருக்கும். அப்படி 3ஆக அச்சேதனத்தை பிரிக்கிறார். சேத்தனம், அச்சேதனம், திரிவித சேத்தனம், திரிவித அச்சேதனம். இது எல்லாத்துக்குமே ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி உண்டு அப்படி சொல்லலாம். அப்ப பக்தர்களுக்கு ஸ்வரூபம் என்ன? கர்மத்தோடு புண்ணிய பாபங்கள்னால திருப்பி புனரப்பி மரணம்னு இருந்துட்டு இருக்கா. அதுதான் பக்தர்களோட ஸ்வரூபம். ஸ்திதி என்ன அப்படின்னா இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கா அப்படின்றது. சம்சாரம் எப்ப மாறும்னு தெரியாது. இந்த இடத்துல புண்ணியத்தினால நல்ல சரீரத்தை எடுத்திருக்கலாம், நிறைய பாவங்கள் பண்ணிட்டா மிருகமாக ஆகிடலாம், எப்படி வேணா மாறுவா. அது அவளுடைய ஸ்திதி. பிரவருத்தி அப்படின்னா அவ செய்யக்கூடிய காரியங்கள். முக்தர்களுக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கர்மவசத்துல இருந்தா முக்தர்கள் ஆயிட்டா இல்லையா, இப்ப இனிமேல் அவளுக்கு அந்த கர்மான்றது கிடையாது. கர்மத்தை விட்டவர்கள். அவ எப்படி பகவானுக்கு இனிமேல் பூர்த்தியாக கைங்கரியம் பண்ண போறா. அப்ப ஸ்திதி அப்படின்னா அவளுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்திதி இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் அவளுடைய ஸ்திதின்றது சுத்த சத்துவ ரூபத்துல இருந்து அவ எப்படி சங்கல்பிக்கிறாளோ அப்படி இருந்து பகவான் கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பாள். பிரவருத்தி அப்படின்னா பகவானுக்கு கைங்கரியம். நித்தியர்கள் அப்படின்னா அவளுக்கு கர்மமே கிடையாது. அப்ப முக்தர்களுக்கும் கர்மமே கிடையாதுன்னா ஒரு காலத்துல இருந்தது, இனிமேல் சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் கிடையாது, மோட்சத்துக்கு அப்புறம் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஆனா நித்தியர்களுக்கு என்னைக்குமே அவளுக்கு கர்மா கிடையாது. ஆனா அதனால அவளை பரமாத்மாவோட சேர்த்துடலாமான்னா அப்படியும் சேர்க்க முடியாது. அவ பகவத் கைங்கரியத்துக்காகவே அனாதி காலமாக இருக்கா. ஒரே ஸ்திதியில இருக்கா. எப்பயுமே அவளுக்கு ஸ்திதி மாறவே போறது இல்லை. ஆனா வெவ்வேறு ஸ்திதிகள் உண்டு. எல்லா நித்திய சூரியலுக்கும் ஒரே அனந்தன் அவர் ஒரு மாதிரியான அவளுடைய பிரவருத்தி பார்த்தோன்னா வெவ்வேறுగా இருக்கு. அனந்தன் அப்படின்றவர் ஆதிசேஷனாக இருந்து பகவானுக்கு மெத்தையாகவே இருந்து கைங்கரியம் பண்றாரு. கருடன் வாகனமாக இருந்து கைங்கரியம் பண்றாரு. அதனால எல்லா நித்தியர்களுக்குமே ஒரே பிரவருத்தின்னு சொல்ல முடியாது. அதனால ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி அப்படின்னு ஆச்சரியமா சேத்தன வஸ்துக்களுக்கு இப்படி சொல்லலாம். அச்சேதன வஸ்துக்கள் எடுத்தா திரிகுணம் அப்படின்றது சத்வரஜஸ் தமஸ். சத்வரஜஸ் தமஸ்க்கு உதாரணம் என்னன்னா, சத்துவகுணம்னா நல்ல குணம், ரஜஸ் அப்படின்னா கோபம் அதிகமா வரும். அந்த குணம் அதிகமா இருக்கவளுக்கு கோபம் அதிகமா வரும். தமஸ் அப்படின்னா தூக்கங்கள், ஒரே சோம்பேறித்தனமாக இருக்கும். இதுதான் 3 விதமான குணம். இது எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும். ஆனா எது அதிகமா இருக்குமோ அதுதான் வெளிப்படும். இப்போ ஒருத்தருக்கு எப்பயுமே கோபமா இருக்குன்னா அவருக்கு ரஜோகுணம் அதிகமா இருக்குங்க. ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா தமோ குணம் அதிகமா இருக்கும். ஒருத்தர் ஆச்சரியமா காலங்காலத்துல இருந்து நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அவளை போல அனுஷ்டானங்கள் பண்ணியிருந்தா சத்துவகுணம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரே மனுஷாளுக்கே குளிர்காலம் வந்துருச்சுன்னா தானா சோம்பேறித்தனம் வந்துடுறது. அப்போ அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அவளுடைய குணங்கள் மாறுறது. அதெல்லாம் மாறாம இருக்கணும் அப்படின்னா தான் அதுக்கான பிரயாசையும் நம்ம யோகா இதெல்லாம் பண்றது அப்படின்றது நம்ம நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி நம்ம சரீரத்தை வச்சிருந்து அதுக்கான அபியாசங்கள் பண்ணா அது நம்ம சத்துவ குணமாவே இருக்கலாம். எது ஆகாரம் சாப்பிட்றோமோ அது தகுந்த மாதிரி மாறும். அதனால ஸ்வரூபம் சத்வரஜஸ் தமஸ். ஸ்திதி என்ன அப்படின்னா இது அழியக்கூடியது. அதனால என்னைக்கு வேணாலும் அழிஞ்சிடும். பிரவருத்தி அப்படின்னா பரிமாணம் ஆயிண்டே இருக்கும், மாத்திண்டே இருக்கும் அப்படின்னு. சுத்த சத்துவம் அப்படின்னா வெறும் சுத்த சத்துவமாக இருக்கும். அதுல ரஜோ தமோவே கலந்ததில்லை. வைகுண்டத்துல இருக்கிறது சுத்த சத்துவம் எல்லாமே பூர்த்தி. சுத்த சத்துவம் வேற, வெறும் சத்துவகுணம் வேற. அந்த சத்துவகுணத்துல கூட ரஜோ தமஸ் கலந்துருக்கு இங்க. ஆனா அங்க சுத்த சத்துவம் ரஜோ தமஸ் 0% அப்படின்றோம். அது மாறவே மாறாதது ஸ்திதி. ஆனா சங்கல்புக்கு நம்மளே மாத்திக்கலாம் எப்படி வேணாலும். அப்புறம் நமக்கு கைங்கரியம் அப்படின்னா நமக்கு முக்தர்களுக்கும் நித்தியர்களுக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடியதாக கைங்கரியம் பண்றதுக்காக உபயோகப்படுறது. பகவானுக்கு அது போக்கியத்தை கொடுக்குது. பகவான் அந்த கைங்கரியத்தை வாங்கிக்கு பேர் இவாள்லாம் கைங்கரியம் பண்றா. அந்த சுத்த சித்தம் மூலமாக தானே அந்த சரீரத்தை எடுத்துன்னு தானே கைங்கரியம் பண்றா. அவனுக்கு போக்கியமாகவும் நமக்கு கைங்கரியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் சுத்த சித்தம் இருக்கு. அது அதனுடைய பிரவೃತ್ತಿ. காலம் அப்படின்னு எடுத்துட்டா
நம்மளே காலம் பார்த்திருக்கோம். 3 விதமான காலம், நிகழ்காலம், இன்று நடக்க போறது அப்படின்னு. அதனுடைய பிரவருத்திகள் என்னென்ன இருக்கும்? மழைக்காலம், வெயில் காலம். அப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி சில கஷ்டங்கள் வரும். வெய்ய காலத்துல அதுல சில கஷ்டங்கள் இருக்கு. மழை காலம்னா அதுக்கு கஷ்டங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அது அழியவே அழியாதது. காலம் என்னைக்குமே அழியாது, எப்பயுமே இருக்கும். காலம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா? எது சொன்னாலும் அனாதி காலம் அப்படின்னு சொல்றாங்க கூட, பகவான் அனாதி காலம்னு ஒண்ணு இருந்துட்டே தான் இருக்கு. வைகுண்டத்திலையும் காலம் உண்டு, அங்க போனாலும். ஆனா என்னன்னா, நமக்கு 24 மணி நேரம் அப்படின்றது வேற. பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம் கிடையாது, அது பல கணக்கு இருக்கு, அதனுடைய வேற கணக்கு. ஸோ டைம் இஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பூமியில 1 டே 24 ஹவர்ஸ், அதை எதை வச்சு சொல்றோம்னா, பூமி ஒரு சுத்தத்துக்கு 24 மணி நேரமா இருக்கு. அப்ப வீனஸ்ல இருந்தா ஒரு நாள் அப்படின்றது அதனுடைய டைம் வேற. டைம் இஸ் ரிலேட்டிவ். ஆனா காலம் எப்பயுமே இருக்கும், காலம் இல்லாத இடமே கிடையாது. வைகுண்டத்திலையும் காலம் உண்டு. ஆனா என்னன்னா, காலத்தினால பரிணாமங்கள் கிடையாது. அப்ப அங்க வைகுண்டத்துல மழை காலம்னா கஷ்டப்படுவா, வெய்ய காலம்னா கொடை வச்சுக்கணும், வெயில் அடிக்கும் அதனால ஏசி வச்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அங்க காலத்தினால பிரபாவம் இருக்காது. ஆனா காலம்ன்றது உண்டு. ஏன்னா காலம் வந்துட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு அப்படின்றது வந்துட்டே தான் இருக்கும். அதனால எந்த கஷ்டங்களோ பரிணாமங்களோ மாற்றங்களோ இருக்காது. ஆனா இந்த இதுல திரிகுணங்களாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பரிணாமங்கள் இருக்கும் அப்படின்றது. இப்பேற்பட்ட இத்தனை வஸ்துவும் இப்ப நம்ம சொன்னமே, சேத்தன அச்சேத்தன 3 விதமானதும், அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்வரூப ஸ்திதி பிரவൃத்தியும் அப்படி நம்ம டைம் டேபிள் மாதிரி போட்டு நம்ம இதை பார்த்துக்கணும். அதை வச்சா இது அத்தனையும் என்னன்னா பகவானுக்கு சுவாதீன அப்படின்னு சுவாதீனமாக இருக்கு அப்படின்னு சொல்றேன். அது இல்லாம இது நமக்கு 3ஆ சொன்னாலும் தர்மபூத ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா பாஷ்யக்காரர் இங்க திரிவித சேத்தனா அப்படின்னு சொல்லும் பொழுதே சேத்தனர்களுக்கே ஞானம் உண்டு இல்லையா, அது இதனோட சேர்ந்துரும் அப்படின்னு. அதனால அவர் தனியா பிரிச்சு 4ஆவதா சொல்லல. சில பேர் இத சுவாமி தேசிகன் இது அர்த்தத்தோட சொல்லாம விசேஷமா சொல்றேன். சில பேர் என்னன்னா திரிகுணம் தர்மபூத ஞானம் சுத்த சத்துவம் அப்படின்னு எடுக்கிறான். ஏன்னா காலம்ன்றது எப்பயுமே இருக்குது, அதனால அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திரிகுணம் தர்மபூத ஞானம் சுத்த சத்துவம்னு பிரிச்சுக்கலாம் 3 சேத்தனத்துக்கு. சில பேர் என்ன திரிகுணம் தர்மபூத ஞானம் காலம்னு பிரிச்சுக்கிறா. ஏன்னா சுத்த சத்துவம் வைகுண்டத்துல இருக்கு, பகவானுக்கு அதீனமா இருக்கிறதுனால அது சொல்ல தேவையில்லை அப்படின்னு. அது எப்படியா இருந்தாலும் நமக்கு சுலபமாக புரிய இது 3ஆக நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு திரிகுணம் சுத்த சத்துவம் காலகா அப்படின்னு நம்ம பெரியோர்கள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கா. அது எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படி அதுல சில சந்தேகங்கள்லாம் சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுற. பிரவருத்தி அப்படின்னா செய்யக்கூடியது அப்படின்னு, செய்யாம அப்ப நிவிற்த்தின்னு ஒண்ணு இல்லையா, செய்யாம இருக்கிறது அப்படின்னு. அப்போ சேத்தன அச்சேத்தனத்துக்கு பிரவருத்தி இருந்தா நிவிற்த்தியும் இருக்கணுமே, ஏன் அது வைக்கல அப்படின்னா, நிவிற்த்தி அப்படின்றதே பிரவருத்தியோட அடங்கிரும் அப்படின்றதெல்லாம் கேட்டகரைசேஷன்ல இது அதனுடைய அடங்கிறதுனால இது திருப்பியும் தனியாக சொல்ல வேண்டியதில்லை அப்படின்றதுலாம் வியாக்கியானத்துல சுலபமாக எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பாவாந்தர அபேதா அப்படின்றதெல்லாம் எடுத்துரு. அப்புறம் சேஷத்துவம்னு தனியா சொல்லலையே அப்படின்னா, சுவாதீனம் அப்படின்னா பகவானுக்கு அதீனமாக இருக்குன்னு சொல்றோம். ஆனா பகவானுக்கு எல்லாமே சேஷன் தான். சேஷன்னா நம்ம எல்லாம் பகவானுக்கு கைங்கரியம். நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா, பகவானுக்கு ஜீவனோ முக்தனோ நித்தியனோ எல்லாருக்கும் ஒரு ஸ்வரூபம் என்ன அப்படின்னா, அப்பேற்பட்ட பரபிரம்மத்துக்கு எப்பயுமே நம்ம கைங்கரியம் பண்றதாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த சேஷத்துவம் சொல்லலையேன்னா, சுவாதீனன்னு எப்ப வந்துருத்தோ அவனுக்கு அதீனமாக இருக்கும். அவன் ஏன் அதை அதீனமாக வச்சுக்கிறான்னா, அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தானே, அதனாலதான் அவனை நம்ம அதீனமா வச்சுக்கிறான் அப்படின்ற காரணத்தினால சேஷத்துவமும் ஆயிடுறது. அப்படி இந்த சிருஷ்டியே பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஒரு விதை இருக்கு, அந்த விதையை உடைச்சா உள்ள என்ன தெரியுது? ஒண்ணுமே இல்லை. ஒரு விதை இருக்கு, அதை சீட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து ஆலமரம் பெருசா வருது. எப்படி அதுக்குள்ள இருந்து ஆலமரம் வந்தது? அதை மண்ணில் போட்ட உடனே ஆலமரம் வருது. அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, அது என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடியும் உள்ள அந்த ஆலமரம் உள்ள இருந்தது. எப்படின்னா அதனுடைய சக்தி வீரியம் அதுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட ஆலமரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த விதைக்குள்ள இருக்கு. உள்ள இருக்கும்போது அது சூக்ஷ்ம ரூபமா இருக்கு, வெளில வந்தவொன்னு ஸ்தூல ரூபமா இருக்கு. அப்படின்னா உள்ளன்னா அது கண்ணுக்கு தெரியாது, அதனுடைய சக்தி உள்ள இருக்கு. அது எப்ப நீ மண்ணில் வச்சு ஜலம் குத்துறியோ அது அப்படியே பெருசாக ஆகி வெளில ஸ்தூல ரூபமாக வந்துருந்தோ, பகவான் அப்பேற்பட்ட பரபிரம்மம் இந்த பிரளய காலத்துல நம்மள உள்ள வச்சிருக்கான். சூக்ஷ்மமாக நம்ம யாரும் தெரியறதில்லை. அவன் ஒருத்தனே சயேகா அப்படின்னு பரபிரம்ம சுரூபனாக இருக்கார். அப்ப சிருஷ்டி பண்ணும் பொழுது எப்படி பண்றான் அப்படின்னா, அந்த சிருஷ்டி அதை வெளில விட்டுறான். அப்ப வெளில விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்தூல ரூபமாக இந்த உலகம், அந்த உலகத்துல இந்த மனுஷர்கள் இப்படி ஒவ்வொருத்தராக பிறக்கிறோம். அப்படி ஸ்தூல சூக்ஷ்ம ரூபமாக இந்த பிரளயம் திருப்பியும் சிருஷ்டி பிரளயம் அப்படின்னு பண்ணிட்டே இருக்கான். அதனாலதான் நம்ம சொல்றோம், விதையில இருந்து மரம் வந்துதா, மரையில இருந்து விதை வந்துதானா, விதை வருது, அதுல இருந்து மரம் வந்தது, மரத்துல இருந்து மறுபடியும் நிறைய விதைகள் வருது, திருப்பியும் மரம் வருது,
அதனால எது முதல்ல வந்ததுன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி அனாதி காலமாக இது சைக்கிள், இது நடந்துட்டே தான் இருக்கு. முதல் ஜென்மம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது, முதல் சிருஷ்டி அப்படின்றது ஒண்ணு கிடையாது, கடைசி சிருஷ்டின்னு கிடையாது, இது நடந்துட்டே தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த லோகத்துக்கு இது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் சேத்தனா சேத்தன எல்லாமே பகவானுக்கு சுவாதீன அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க ரெண்டு அர்த்தத்தை எடுத்து சொல்றேன். சுவாதீனம் அப்படின்னா ஈஸ்வரனுக்கு அதீனமாக இருக்கிறது அப்படின்னு பகவத் ஸ்வரூப அதீனம், ஸ்வரூபத்தினால அதீனம். ரெண்டாவது என்னன்னா பகவத் சங்கல்ப அதீனம். சங்கல்பம்னா அவன் நினைச்ச உடனே இதெல்லாம் அச்சேதனத்துக்கு சேத்தனத்துக்கு ஒரு சிருஷ்டியை பண்ணிடுறான். அது சங்கல்பத்தினாலேயே இத்தனையும் அவன் கண்ட்ரோல் பண்றான், அவன் நினைச்சபடி. ஏன்னா பகவான் நம்மள மாதிரி ஒரு வீடு கட்டுறது எல்லாம் கிடையாது. இது சுலபமாக அவன் ஹிருதயத்தில் நினைச்சா போறோம், அத்தனை சங்கல்பத்தினாலேயே இந்த சிருஷ்டிகள்லாம் வருது. அதனால சங்கல்பத்தினால அவருக்கு இதெல்லாம் அவனுக்கு அதீனமாக இருக்கு, ஸ்வரூபத்தினால அதீனமாக இருக்கு அப்படின்றது நம்ம சம்பிரதாயத்துல ஒரு விசேஷம். என்ன அப்படின்னா அத்வைத பரமா நம்ம பார்த்தோம்னா எல்லாமே பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு ஆயிடுறது. துவைத்த பரமாக பார்த்தா நம்ம வேற இந்த 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 சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் இதை தனியா எடுத்து காட்டுறா, பரபிரம்மம் வேற, சேத்தனா சேத்தன வஸ்து ஒன்னா வச்சுக்கிறோம், அப்ப ரெண்டு தத்துவம் அப்படின்னு காட்டுறோம். அப்படி காட்டும்பொழுது என்னன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த சேத்தனா சேத்தன வஸ்து சேர்த்து ஒரு ஆத்மா அப்படின்னும் பரமாத்மா ஜீவாத்மா, அவ்வளவுதான், ரெண்டே தத்துவம் தான். ஆனா ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்ணவே இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறா. ஆனா இது இந்த லோகமோ இந்த இதுவோ பகவானுடைய சரீரம்னு அவ ஒத்துக்கிறது இல்லை. நமக்கு என்னன்னா பகவானுடைய சரீரம் அப்படின்னா பகவான் சிருஷ்டி பண்றான்னா சிருஷ்டி பண்ணும் ஒண்ணு பண்றோம் அப்படின்னா நமக்கு உபாதான காரணம் நிமித்த காரணம்னு ரெண்டு இருக்கணும். உபாதான காரணம் நிமித்த காரணம் அப்படின்னா இப்ப ஒரு பானை பண்றோம் அப்படின்னா பானை பண்றவன் ஒருத்தன் இருக்கணும், அவன் நிமித்த காரணம். பானை பண்றதுக்கான மண்ணு வேணும், அதுக்கான சாமான் வேணும், ஜலம் வேணும், அதெல்லாம் உபாதான காரணம். பண்றவன் ஒருத்தன் இருக்கணும், பண்றதுக்கான சில மெட்டீரியல்ஸ் இருக்கணும். எந்த லோகத்துல எந்த சிருஷ்டி எடுக்குமே, அரிசி சாதம் பண்ணணும் அப்படின்னா சாதம் பண்றவா ஒருத்தர் பண்ணணும், அரிசியை எடுத்து ஜலத்துல வச்சு அதை பண்றதுக்கான இந்த வஸ்துக்கள்லாம் இருந்தா தான் பண்ண முடியும். அப்ப ரெண்டுமே இருக்கணும், உபாதான காரணம் நிமித்த காரணம். நம்ம சம்பிரதாயத்துல உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டுமே சாட்சாத் பகவான். அப்படின்னா இந்த சிருஷ்டியை பண்றது யாரு? பகவான். அவனே நிமித்த காரணமாக இருக்கான். அவன் எதை வச்சு பண்றான்னா தன்னுடைய சரீரத்தினாலேயே வச்சு பண்றான். அப்ப இது அத்தனையும் பகவானுடைய சரீரம். அப்படி சின்ன உதாரணம் சொல்லணும்னா அப்பா பையன் எல்லாமே ஒண்ணு அப்படின்றது அத்வைத்த மதம். அப்பா பையன் ரெண்டு பேரும் வெவ்வேற அப்படின்னு சொல்றது துவைத்த மதம். நம்ம என்ன சொல்றோம்னா அப்பா பையன் வெவ்வேறாக இருந்தாலும் அந்த பையன் எப்படி வந்தான்? அப்பானுடைய சரீரத்திலேருந்து தானே வந்தான். இப்ப அப்பாக்கும் பையனும் வெவ்வேறு அப்படின்னா அது வேற. எத்தனையோ பேர் இருக்கா. அப்ப நானும் வேற ஒருத்தர் இருக்கும், அவரும் நானும். அவரை போய் நான் நீ எப்பயுமே அவனுக்கு சேஷன்னா நம்ம ஒத்துப்போமா? அப்பாக்கு நம்ம சேஷன்னா நம்ம ஒத்துக்கிறோம், ஏன்னா அவருடைய சரீரத்திலேருந்து நம்ம வந்ததுனால. அதனால அவருக்கும் நமக்கும் தொடர்ந்த உறவு இருக்கிறதுனாலையும் நம்ம அவருக்கு அதீனமாக இருக்கிறதுனாலையும் வேற ஒருத்தரையும் என்னையும் பார்க்கறதை விட என்னையும் அப்பாவையும் பார்க்கறதுக்கு வித்தியாசம் உண்டு. அவருடைய சரீரம் இவன் புள்ளப்பா, அவன் இதுல இருந்து வந்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்பேற்பட்டதுதான் நம்மளுக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தம். என்னன்னா அவனுடைய சரீரத்திலேருந்தே வந்ததுனாலையும் நம்ம பகவானுக்கு அதீனமாக இருக்கும் அப்படின்றது ஆச்சரியமான விஷயத்த. இந்த ரெண்டு முக்கியமான விஷயம், சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதம். இப்பேற்பட்ட அனைத்து பேதங்களும் எல்லாமே பகவானுக்கு சுவாதீனமாக இருக்கு அப்படின்னு நாராயணா அப்படின்றதுக்கான அர்த்தமாகவும் உபாயதசையினுடைய அர்த்தமாகவும் இருக்கு. அதுக்கடுத்து என்னன்னா கிளேச கர்மா அத்தியசேஷா தோஷா சம்சிருஷ்டம் அப்படின்னு கிளேச பகவானுக்கு எந்த தோஷமும் கிடையாது அப்படின்றது இந்த மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுவும் ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் வர விஷயம் எல்லாம் பகவானுடைய குணங்கள். ஏற்கனவே சரணாகதி கத்தியத்துல பார்த்த குணங்களை திருப்பி அந்த குணங்களை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது சுவாமி பாஷ்யக்காரர் சொல்றாரு. அடுத்த வாரம் மேற்கொண்டு பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.